ஹாய் ஹலோ, இது உங்கள் UAE தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் உல் ஃபித்ர் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். ஈது பெருநாள் தொழுகை வந்துட்டு ஹரத்தில் தான் தொழுந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். 2:30 நாங்கள் கிளம்பி 3 o'clockலாம் போயிட்டோம். அப்படியும் எங்களால் ஹரத்துக்குள்ளே போக முடியல. இப்ராஹிம் ரோட்டில் இந்த பாலத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்லி உம்ரா பண்ணுறவங்க மட்டும்தான் இதுக்கு மேலே அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே முசல்லா விரித்து எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்துட்டோம். இங்கேயே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், அந்த ரோடு ஃபுல்லாக அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. தஹஜத் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு இது தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டுகிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கே. அப்புறம் எல்லாம் அந்த கூட்டத்தோடு உட்காந்துருந்தா கொஞ்சம் தூக்கமாக வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. தொழுகையை முடிச்சாச்சு. 6:35 ஷார்ப்பாக தொழுகை வச்சாங்க. தொழுகை முடிச்சுட்டு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஃபேமிலிஸ் மேலேருந்து நிறைய ஒரு ஃபேமிலி வந்து பலூனாக ஊதி கீழே போட்டாங்க. அது கீழேருந்து உடச்சிட்டு போலீஸ் மேலே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொழுகை முடிஞ்சோடனே ஹதீஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படியே அதை கேட்டுகிட்டே நாங்கள் பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டாக்ஸி பிடிச்சி போகணுமே, பயங்கர டிராஃபிக் ஆகிரும்ல, உள்ளேருந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டா. அதனால் கரெக்டாக ஆகிடுச்சு. அப்புறம் போய் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 o'clock போல் கிளம்பி ஹரம் கிட்ட இருக்கிற கிளாக் டவரில் உள்ள ஸ்விஸ் ஹோட்டல் மக்கா வந்துட்டு நாங்கள் செக்இன் ஆகணும். அதுக்கு வந்துட்டு அதை பற்றி ஆஃபீஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு. கிளாக் டவரில் இருக்க ரூமை வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃப்ளோர் நம்பர் 40 இருக்குது. அவங்க போய் பார்க்கலாம். ரூம் 2 என்ட்ரானே இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. லாக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே லாண்ட்ரி பேக், ரிஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க, என்ன தெரில. அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது காஃபி போட்டுக்கிற மாதிரி, டீ போட்டுக்கிற மாதிரி, எதனாலும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. இப்போ கீழே வந்து இது வந்து இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க. அந்த கேபினெட்டில் கிளாஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே உள்ள வந்து லெஃப்டில் போனோம்னா இங்கே வந்து 4 பெட் இருக்கும். இது கிளாசிக் ரூம். அங்கேருந்தா காபா தெரியும். அங்கேருந்தா காபா தெரியும். நம்ம இங்கே அதுக்கு அடுத்து வந்து கிளாசெட். அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது வாங்க சொல்லிட்டாங்க. வாங்க சத்தம் எப்படி கேட்குதுன்னா, உள்ளேயே ஸ்பீக்கர் ஹரத்தோட வாய்ஸ் கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அசர் தொழுதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. பார்க்க 1000 கண்கள் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இதை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. மாஷா அல்லாஹ். லாங் டைமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், கிளாக் டவரில் தங்கணும், காபத்துள்ள பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதை எல்லாம் கபலாக்கி தந்திருக்கான். இதேமாரி எல்லாருக்கும் கபலாக்கி தருவோம். ஆமீன். 40வது ஃப்ளோரில் 22ஆம் நம்பர் ரூமு. ஸோ காபத்துல்லா ஃபுல் வியூ மாஷாலாம் நல்லா தெரியுது. பட் அவங்க இப்போ சொன்னது வந்து பார்சியல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்சியல் வியூ இல்லை, இது வந்து ஃபுல் வியூ தான். ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். இன்றைக்கி அதை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கான். மாஷா அல்லாஹ். ஸோ இங்கேருந்து பார்த்தா தான் அந்த பள்ளியாசலோட உள்ள எக்ஸ்டென்ஷன் எல்லாம் சூப்பராக தெரியுது. அப்படியே அழகாக தெரியுது பாருங்க. க்ரெயினே இல்லை. ஸோ க்ரெயின் ஃப்ரீ மஸ்ஜித் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்க்குறோம். இந்த க்ரெயின் இல்லை, இது வந்து பக்கத்து பில்டிங் உள்ளது. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஸோ இங்கேருந்து ஹோல் சிட்டி. அப்புறம் மஹரிபும் வாங்க சொல்லிட்டாங்க. மஹரிபும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயே தொழுதுட்டோம். அப்படி அந்த கோபத்தில் பார்த்துட்டே தொழுகணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது போக அங்கே தொழுகிறவங்கள பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குனிஞ்சு நிமிந்துறதெல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டியாக கண்களால் அப்படியே நேரடியாக பார்க்கும் போது அதுவும் ஒரு ஹாப்பினஸ்ஸு. அது வார்த்தைகள் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லைனு, அந்த யூனிஃபார்மிட்டி, பிளாக்கில் ஒயிட், எல்லோரும் ஒயிட்டு ஒரு யூனிஃபார்மாக இருந்துச்சு. சுற்றி எல்லா சைடுமே அழகாக தொழுதுட்ருக்காங்க. பார்க்க கண் கோடி வேண்டும் கௌபாவை, அந்த பாட்டு தான் நினைவு வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மை, இட்ஸ் ரியாலிட்டி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். தொழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே குரான் ஓதிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே அதை பார்த்துட்டே தான் இருக்க தோணுச்சு. தூங்கவோ
எதுக்குமே தோணலை. ஹாப்பி 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 எல்லாக்கிட்ட அவ்வளோ இதுவாக கேட்க தோணுச்சு. ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி தான், சொல்கிற வார்த்தைகளே இல்லாத அளவு இருந்துச்சு. ஜனாசா தொழுகையும் நமக்கு அங்கே மட்டும்தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும், பெண்களுக்கும் கிடைக்கும். அதையும் தொழுது முடிச்சாச்சு. இது வந்து கரெக்டாக 6 மணிக்கு பொழுது சாயிற நேரம். அப்புறம் இது நைட்டு செம்ம கூட்டம். இஷாக்கெலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க. எல்லா பக்கமும் கூட்டம். பார்க்க மக்களை பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். எல்லா சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு வெளியில் எல்லா பக்கமும் கூட்டம். இஷாக்கு பயங்கர கூட்டம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அது போக லைட்டிங்கில் பின்னாடி ஹரம் மஸ்ஜிதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி பாருங்கள் மஸ்ஜிதை. நீங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. முடிஞ்ச அளவு ஒன் டே போதும், போய் பார்த்துட்டு தங்கிட்டு பார்த்துட்டு வாங்க. நான் வேறு என்ன இருக்குது நம்ம லைஃப்பில் கொண்டு போகிறோம், போய் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். எங்களுக்கு வந்து டோட்டலாக 2.2 வந்துச்சு. இது வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம். சஃபா மரஃபா அந்த இது. அப்புறம் வந்துட்டு 4 ஃப்ளோர்ஸ் டோட்டலாக. ஃபஸ்ட்டு 3 ஃப்ளோர் வந்து நடந்து போகிறதுக்கு வீல் சேர் இருக்கும். அதுக்கடுத்து மேலே வந்து பக்கிக்கு மற்ற 2 ஃப்ளோரும். அது ஃபுல்லாமே தொழுகைக்குரிய பள்ளி, இன்னும் ஓப்பன் பண்ணலை. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த சைடு எல்லா சைடுமே தொழுகைக்குரிய பள்ளி தான். சுற்றி வெளியிலேயே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இது நான் காமிக்கிறது ஒரு ஸ்ட்ரீட் தான், இன்னும் 4 பக்கமும் இருக்குது. ஸோ ஒரு சைடே எவ்வளோ மக்கள் கூட்டம்ப்பா, ஐயோ இவ்வளோ பேரை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ க்ரெயின்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 12:30 போல் கூட்டம் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு நாங்கள் தவாப் செய்ய போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 3 தவாப் தொடர்ந்து செஞ்சிட்டோம். ஏன்னா கூட்டமே இல்லை. 1 hour தான் ஆச்சு. கரெக்டாக பார்த்தா கூட்டமே இல்லை. அவ்வளோ ஃப்ரீயாக பண்ணி முடிச்சிட்டோம். 12:30க்கு போனோம், 2 o'clock முடிச்சுட்டு வந்துட்டோம். தொழுதுட்டு நல்லா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக அங்கே பக்கத்துலேயே உட்காந்து நல்லா தொழுதுட்டு பாருங்கள், கூட்டமே இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே மேலே வந்து டீ குடித்தோம். இந்த கடையில் மட்டும்தான் 3 dirhams. டீயும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கடைக்கு போய் குடிங்க, டீ குடிக்கிறதா இருந்தால். அதுக்கப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகை ஃபஜர் நேரம் செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தஹஜ்ஜுத்துக்கு வாங்க சொன்னதுலேருந்து ஃபஜருக்கு வாங்க சொல்லி குள்ளமே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதையும் ஃபஜரையும் முடித்து தொழுதுட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு சாப்பாடு பஃபட் வந்து ஃப்ரீ பஃபட் தான் 4 பேருக்கு. அங்கே என்ன ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். டெசர்ட்டு, அப்புறம் ஓட்ஸு, டெசர்ட்டில் வந்து இந்த பாயாசம், அப்புறம் சிக்கனு, ரைஸு, தால், ப்ரெட் ஐட்டம்ஸ், இன்டர்நேஷ்னல் பஃபெட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஓகே தான், எதுவுமே அவ்வளோலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபலாஃபலு, அப்புறம் பிரிஞ்சால், சுட்ட பிரிஞ்சால், அப்புறம் ஹம்மூஸு, தஹினா, சாசேஜு, பொட்டேட்டோ நக்கட்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, கட்லெட் மாதிரி. அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ, தக்காளியை வந்துட்டு சுட்டு வச்சுருந்தாங்க. எக்கு இப்படியும் இருந்துச்சு. நமக்கு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாங்க. நம்ம கேட்குற மாதிரி எல்லாமே லைவ் குக்கிங்கில் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் குப்போஸும் லைவ் குக்கிங்கில் இருந்துச்சு. அப்புறம் காவா, காஃபி அந்த ஐட்டம்லாம் இருந்துச்சு. சாலட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. நட்ஸு, அப்புறம் வந்துட்டு சாஸ் ஐட்டம்ஸ், எல்லா சாஸ் ஐட்டமும் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்ற மாதிரி இல்லை. தெரில, நமக்கு அவ்வளோவா, எங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ பிடிக்கல. ப்ரெட் ஐட்டம்லாம் அவ்வளோ இருந்துச்சுங்க. ஒரு பெரிய சைடு ஃபுல்லாமே ப்ரெட் ஐட்டமாக இருந்துச்சு. ஓகே, ஓரளவு ஓகே அப்படி தான் தோணுச்சு. நாங்கள் ப்ரெட் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜூஸஸ் இருந்துச்சு. ஜூஸ் எல்லாம் எதுவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை, டேங்க்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனிவே நான் சாப்பிட்டாச்சு. பஃபட் நல்லபடியாக முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. நானும் ஹஸ்பண்டும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்லாம், அவருக்கு கூட பிடிக்கும். ஓரளவு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிச்சுட்டு காஃபி, டீலாம் வந்து சர்வ் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம், குடிச்சாச்சு. குடிச்சிட்டு போயிட்டு லோகருக்கு தொழுகைக்கு பார்த்தா கூட்டமே இல்லை. லோகருக்கு
பிகாஸ் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் மக்கள் அவ்வளோவா கூட்டமே வரல. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் லோகரையும் ரூம்லேயே தொழுதுட்டு அப்படியே பையன் 1 o'clock செக் அவுட் ஆகி கிளம்பியாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. எனிவே மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லா அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லா எல்லோரும் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக துவா செய்கிறோம். துவா செஞ்சோம் எல்லாத்துக்காகவும். கிளம்பி தாய்ஃப் வழியே ரியாத்துக்கு போனோம். சவுதியில் மித்த இடம் எல்லாமே நாங்கள் இது 6th டைம் வர்றது. ஸோ சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோலாம் இன்ஷா அல்லா உங்களுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியாத்துக்கு போன vlog வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.